ஒரு ஆணுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ரொட்டீனாக பிறப்பாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு 10, 12, 13 வயசுலேயே அந்த பூப்படைதல் ஒன்று ஆரம்பிச்சிடும். அது இயற்கை உலகம் ஃபுல்லாக. அதே ஏஜில் ஒரு ஆணுக்கு வந்துட்டு ரொட்டீனாக வளர்ந்துட்டே இருக்க போகிறாங்க, போயிட்டே இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. ஆனால் பெண்கள் வந்து பூப்படைதல் போகும்போது ஒரு அங்கே சுமையை ஸ்டார்ட் ஆகிடுது. கரெக்டு தானே? அங்கேயே சுமை ஸ்டார்ட் ஆகிடுது. அதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்குது. கூடயே ரெஸ்ட்ரிக்ஷனும் சேர்ந்து கலந்துரும். அங்கே ஸ்டார்ட் ஆகிடும். எப்போது 10லேருந்து அது ஏஜை பொறுத்து இருக்குது. சில பேருக்கு 10, சில பேருக்கு 11, அதிகப்படி 15க்குள்ளே ஆயிடணும். அதெல்லாம் வந்து ஜெனிட்டிக்கு. அந்த பெண் பிள்ளையோட தாயார் என்ன ஏஜ் இருக்கோ அதே ஏஜ் தான் இங்கே இருக்கும். இதுக்கு வந்து மெடிக்கல்லாம் உள்ளே வந்துட்டு இதுதான் ஃபிக்ஸ் பண்ண முடியாது யாராலையும். அதுக்கு அந்த ரிலேட்டடாக வரும். அது அங்கே ஆரம்பிக்குது. அடுத்து எங்கே வருதுனாக்கா, திருமணம் பொதுவாக எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். இந்த திருமணம் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் கர்ப்ப காலம்னு இருக்குது, கேரிங் நேரத்தில். அந்த நேரத்தில் தான் நிறைய விஷயங்கள்லாம் ஒளிஞ்சு இருக்குது.